வணக்கம். ஆரோக்கியமான வாழ்வு சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு தேவையான பொருள் ஒரு 1/2 கிலோ மத்தி மீன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய் பொடி, புளி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அந்த புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்குங்க. வெந்தயம் போட்டுக்க கருவேப்பிலை போட்டுடுங்க. கருவேப்பிலை எடுத்த போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டை நசுக்கி வச்சுருக்குறோம், அதை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துன்னு நம்ம மறுபடியும் வதக்குவோம். வதக்குங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கியாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. மறுபடியும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வதக்குங்க. மஞ்சள் பொடி போட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் பொடி ஒரு 3 டீஸ்பூன் போட்டுங்க. மறுபடியும் நல்லா வதக்குங்க. வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நீங்கள் அதோட சேர்த்துக்குங்க. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கனாக்கா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கினீங்கனாக்கா இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து அதோட சேர்த்துக்குங்க. அதில் போட்டாச்சு. மீன் எப்பயுமே போடுறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் மீன் போடணும். ஆரம்பத்துலேயே நீங்கள் போட்டுறக்கூடாது, மீன் குழஞ்சி போயிடும். இப்போ போட்டாச்சு. மூடிக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுது. இப்போ மீன் குழம்பு ரெடி. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.